அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலின் ரகசிய அறையில் சிக்கிய வாக்குச்சாவடி பெட்டிகள் பரபரப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இன்று காலை அதிரடியாக சென்னையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் அடிப்படையில் அதிரடியாக திமுக மீது நிறைய புகார்கள் எழுந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா திமுக செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியான புகார் மேலே புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அறையில் ரகசிய அறையில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கிருக்கு. போலியான வாக்குச்சாவடி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா வைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி பெட்டியை வைத்து மாற்றங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதிரடியாக சோதனை ஈடுபட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் அதிரடியாக இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் தான் வாக்குச்சாவடி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக 100க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சிக்கிய சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்று காலை அதிரடியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அதிரடியான முடிவின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீண்டும் பார்த்தீங்கன்னா தேர்தல் மறுவாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ வெற்றிகள் தோல்வி அடைந்தாங்க அப்படின்னா அதிரடியாக திமுகவுடைய அமைச்சரவை கூட்டம் பார்த்தீங்கன்னா இதில் தக்க வைப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ நடக்கக்கூடிய சம்பவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கலைஞர் இருக்கும்போதே அவர் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். அதே மாதிரி அமைச்சரவைகள் இருந்தாங்க. இப்போ அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பவம் மேலே சம்பவம் செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பிளானின் அடிப்படையில் திமுகவுடைய அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா யார் பக்கம் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தாவிக்கால் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய அமைச்சர்களாக இணைந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தாவிகாவுக்கு செல்வதாகவும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய அறிவாலயம் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரகசிய அறையில் வாக்குச்சாவடி பெட்டி சிக்கனதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. நேற்று நாளை பார்த்தீங்கன்னா அதிரடியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது. இதுக்காக போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.